அட்டென்ஷன் சீக்கிங் இல்லாட்டி அட்டென்ஷன் கிரேவிங் பிரெயின். ஒருத்தர் சோஷியபிள் அ சிச்சுவேஷன்ல இருக்கிறச்ச, இல்ல சோஷியல் இன்டராக்ஷன்ஸ்க்காக அதிகமா கிரேவ் பண்றது, இல்லாட்டி அட்டென்ஷன் அடுத்தவங்கட்ட இருந்து அதிகமா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கிரேவ் பண்றது தான் நம்ப அட்டென்ஷன் சீக்கிங் இல்லாட்டி அட்டென்ஷன் கிரேவிங் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அ அவங்களலாம் அந்த அட்டென்ஷன் அடுத்தவங்கள்ட்ட இருந்து கிடைக்கலன்னா அவங்களால இருக்கவே முடியாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அவங்களாவே வந்து சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் நம்ம சோஷியல் அ ஆ கிரேவிங் இல்லாட்டி அட்டென்ஷன் கிரேவிங் பிரெயின் அப்படின்னு சொல்லுவோம். அ இது எதனால ஏற்படுது அப்படின்னா, இந்த சோஷியல் இன்டராக்ஷன்ஸா இருக்கட்டும், இந்த சோஷியல் கனெக்ஷன்ஸ் இல்லாட்டி அட்டென்ஷன் வந்து டோபமைன் அப்படின்ற ஒரு ஃபீல் குட் ஹார்மோன வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ எப்பலாம் வந்து நம்ம பிரெயின் இந்த டோபமைன் ஹார்மோன் டிப்ரிவேஷன் இருக்கிறப்பலாம் என்ன ஆகும்னா, நம்ம மைண்ட் வந்து அந்த இஷ்யூவ ஃபிக்ஸ் பண்றதுக்காக நம்மளோட பிரெயின வந்து அட்டென்ஷன் சீக் பண்ண வைக்க ட்ரை பண்ணும். ஸோ இதுதான் நம்ம அட்டென்ஷன் சீக்கிங் இல்லாட்டி அட்டென்ஷன் கிரேவிங் பிரெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த நாடோடிகள் படத்துல ஃப்ளெக்ஸ் வைப்பாங்கல்ல, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு ஃப்ளெக்ஸ் ரெடி பண்ணி வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி. ஸோ நடுவுல சிங்கர் உங்களோட பாசிட்டிவ் சைக்காலஜிஸ்ட்.